Hi guys, நான் Chandar Karunakaran. I'm a music producer. Welcome to Chandar and Syndican. So, இன்னைக்கு எபிசோட்ல we are gonna feature Rohith. He is a singer-songwriter. He is also a sensible artist. Very honest person. எனக்கு தெரியுது தெரியலன்றத determinate-ஆ சொல்லிடுவான். எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது, எனக்கு கேட்காதீங்க அப்படின்றத. He is very self-aware அப்படின்னு சொல்லுவாங்க. He is very self-aware. Correct. So, let's welcome Rohith to the podcast. And வணக்கம். Welcome to the gang. Happy so, first Rohith, what are you currently doing? Where were you coming from? Okay. To answer your second question, where were you coming from? Now, musically, music journey. அதுதான் காலேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. காலேஜில் பெர்ஃபார்மன்ஸஸ் அந்த மாதிரி லைக் கல்ச்சுரல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படி. அப்புறம் தட்ஸ் வேர் ஐ மெட் யூ இல்லையா. ஸோ அந்த கவர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இருந்தேன் நிறையா. மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட பேசி பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் நான் ஃபைனல் இயர் நினைக்கிறேன், நீ அப்போ முடிக்க போகிற டைம். ஹீஸ் மை சீனியர் பை த வே. ஸோ அப்போது ஐ மெட் யூ. நீங்கள் ஓகே, ஹீ டாட் மீ ஹவு டு ப்ரொடியூஸ் மியூசிக் யூஸிங் DAW FL Studio. So that's where it started. அதுக்கப்புறமா I started writing my own songs. அப்புறம் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ். ஒருத்தர்கிட்ட ஐ மே பி அ சிங்கர், யார்கிட்டயாவது வேற கிக்ல ஐ வில் பி அ லிரிசிஸ்ட், வேற கிக்ல ஐ வில் பி அ மியூசிக் ப்ரொடியூசர், வேற கிக்ல சின்ன சின்ன மிக்சிங் மாஸ்டரிங் ஒர்க்ஸ் ஆல்சோ ஐ யூஸ் டு டூ. ரைட். இப்போ வேற மட்டும்னா ஹிந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கொலாபரேஷன்ஸ் சிலது போயிட்டுருக்கு. அது தவிர இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ்டு ஹிந்தி ஃபிலிம் ஒன்று. அதுக்கப்புறமா இப்போ ஆடியோ புக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். குக்கு FM கிரியேட் பண்ணிட்டு. அந்த ஹிந்தி ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லை ப்ரோ? இல்லை, இட்ஸ் இன் ப்ராக்ரஸ். I've seen you create more originals. நிறைய ஒரிஜினல் சாங்ஸ் வந்து எழுதுறது, அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். How do you pick a topic to work on? ஒரு சாங் எழுதணும்னா we need a topicல. So what's your creative process to select a topic? இதில் என்னன்னா, ஒரு ஃபிலிம் மியூசிக் அந்த மாதிரி கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காகவே மியூசிக் பண்ணுறதுன்னா யூ கேன் சூஸ் டாபிக்ஸ். இந்தியா பண்ணுறதுல இருக்கிற ப்ளஸ்ஸே அதான் நினைக்கிறேன். whenever it occurs to you, do something occurs to you. That's how you choose. You don't choose a topic, it occurs to you. So you do it. It calls you. Yeah. So இப்போ நான் ஒரு பாட்டு இந்த லாக்டவுன் அப்போ ஒன்று பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த லாக்டவுனில் it occurred to me certain things. டோட்டலாக நிறைய பேருக்கு it would have occurred. Fortunately I had a way to ஒரு பாட்டாக மாற்றி அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வேற ஒரு அப்ரோச் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இருந்தது. அதனால I was able to do it. வேற யாரோ வேற இதில் பண்ணியிருக்கலாம். So I made a song, மனிதம் சொல்லிட்டு. Awesome. Yeah. So it was. எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு ப்ரோ? Spotify. Oh, nice. YouTube. உங்க Spotify ஆர்டிஸ்ட் நேம் அப்படி சொல்லுங்க. வேற ப்ராஜெக்ட்ஸ்ல வேற இதுல டேக் ஆயிருக்கு. Okay. ரோஹித் ஸ்ரீனிவாசன். Yeah. General ரோஹித் ஸ்ரீனிவாசன். சூப்பர். எது வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ஒரு டிரான்சென்டென்டல் மொமெண்டா இருந்துச்சு? In terms of talent, in terms of skill. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ கெஸ் முன்னாடி சொன்னேன், he taught me FL Studio. எனக்கு வந்து வாட் எவர் ஐ ஹேட் இன் மைண்ட், எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே if you want to make music in your own head, everybody can do it. Like ஏதோ ஒரு மியூசிக் மைண்டில் ஓடும், அது எடுத்துகிட்டு வந்து மியூசிக்காக கேட்குற அந்த இது இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததே எனக்கு ஞாபகம் இருக்கு. தலையில் இருக்கிறது I was able to listen to it இல்லையா. ஸோ it was அது ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்தது. ஓகே. Yeah, I guess அதுதான். So the previous artist, when he came over here, he said something about lost in translation. Okay. So it is very common for artists. We have an idea or inspiration, and then we set for working. Sometimes we may be in the studio, we may not be. So in the time period, have you ever lost an idea, or how do you keep that idea together? Lost in translation. நான் அது நிறைய நடக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் அந்த 100 சாங்ஸில் ஒரு 80% ஆஃப் த சாங்ஸ் வந்து வேர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்டுடியோ, பட்
கன்சீவ்ட் வந்து அவுட் சைட் த ஸ்டுடியோ தான். ஸோ ம். எங்கேயாவது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மேக்ஸ் எப்பவுமே 2 வீலரில் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது தான் அது வரும். ம். எங்கே இருந்தாலும் நிறுத்திடுவேன், ஓரத்தில் நிறுத்திட்டு அதை அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு பேசிடுவேன் நான். அது ஒரு விதமான செம வியர்டா இருக்கும் இப்போ கேட்குறப்போ. அது ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் தான் ப்ரோ. எல்லாருக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு டீ குடிச்சா வரும், அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல். The recorder app has been a lifesaver for so many artists out there. So yeah, that's nice. ரெக்கார்டரில் நிறைய இருக்கு. நான் எல்லாமே பேக்கப் கூட எடுத்து வச்சிருக்கேன் ட்ரைவ்ல. நான் ஐ வாஸ் ஆல்சோ ஃபுல் டைம் content strategist for a company. Okay. அந்த 10 இயர்ஸ்ல நடுவில் 2 years back அங்கேயுமே I had to write script. I was scripting பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அனிமேட்டட் சீரீஸ் ஒன்று பண்ணோம். அந்த ஐடியாஸுமே ரெக்கார்டரில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ல நிறையா பேசி இப்போ வந்து புதுசா இது வாட்ஸ்அப்ல நம்ம கான்டாக்டை சேவ் பண்ணிட்டு நமக்கே அனுப்பிச்சிக்கிறது. அதுதான் கடந்த 1 வருஷமா அதில் தான் போகுது. Yeah, that's an amazing thing. வெளியில டிஸ்கஸ் பண்ணவா சொல்லிட்டு இருந்தேன். If you could explain to people how to do it, it will also be helpful. And the WhatsApp thing. நம்ம கான்டாக்டை ஏதோ ஒரு பேர் போட்டு நான் செல்ஃப் டாக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிருக்கேன். Okay. சேவ் பண்ணி அந்த கான்டாக்டுக்கு சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேருந்து. You have worked as a studio manager. Yes. What is the role of a studio manager in a studio? Any commercial studio. What does a studio manager do? First, scheduling. Artist ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸ்கெடியூலிங், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான இதெல்லாம் தான். லைக் எ ரெகுலர் மேனேஜர், பட் ப்ளஸ் யூ நீட் டு ஹேவ் when it is a மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ, உங்களுக்கு வந்து மியூசிக் சம்மந்தமான நாலேஜ் வந்து ஓரளவுக்கு இருந்ததுன்னா இட்ஸ் பெஸ்ட். ஓகே, இட்ஸ் பெஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டுடியோ ஆஸ் வெல், பட் இட்ஸ் உங்களுக்கு ஆஸ் அ மியூசிஷியன் இட்ஸ் helps the best experience you could ever have. ஜெனரலா எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றத பாக்குறது ஆன் அ டெய்லி பேசிஸ், அது பயங்கரமான ஒரு லேர்னிங்கா இருக்கும் மியூசிக்கலி. அதுதான் மெயினா, அதுதான். So it is mostly administrative. ஆமா, ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். Okay. லைக் எனி மேனேஜர் இட் இஸ். எந்த ஃபர்ம்ல இருக்கிற மேனேஜருமே யூ நீட் டு பி தேர் சின்ஸ் இட் இஸ் அ ரீட்டைல் பிளேஸ். அங்கதான் இருந்தாகணும். ஓகே. ஒர்க் வந்து டே அண்ட் நைட்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா வேற வேற ஆர்டிஸ்ட் வேற டைம்ல உள்ள வந்து you are allowed to swap or like how do in a 24/7 போறது? You aren't required to be there, but I was usually there. Okay. Out of choice. ஆமா, what better could I do? That's right. அந்த மாதிரி தான். So responsiveness. You ஃபோன் கையிலே இருந்தே ஆகணும் எப்பவுமே. ஓகே, அந்த டைம் டியூரேஷன் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயாவது ரிவர்ட் பண்ணிருக்கணும். ஸோ அது ஒன்று மெயினாக இருக்கணும். ஏன்னா எஸ்பெஷலி த ஸ்டூடியோ தட் ஐ ஒர்க்ட் இன், அங்கே கிளையன்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சினியில ரொம்ப நெக்ஸ்ட் ஹை ப்ரொஃபைல் இருக்கிறவங்க, அண்ட் நிறைய தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஸ்கெட்யூல் வந்து இட் கேன் டிட்டர்மின் a lot of things for them. So ரொம்ப available ஆயிருக்கு. So an organized schedule, crucial I have to plan. Yes. With great power comes great responsibility. It was very interesting, very learning thing. So the last time when we were discussing outside, you did tell me that it is very crucial in order to have the artist in a comfortable space. Yes. So so adi enna மாதிரியான challenges இருக்கும் to keep the artist like they have to come, they have to get in their creative head, but behind the scenes like you have to have the everything running. Yes. To keep everything running, what like any interesting challenge எதா ஃபேஸ் பண்ணியா? Okay. ஜென்ரிக்கா ஒன்று சொல்லணும்னா, that's why artists have managers for them. Okay. அவங்க they don't want to look at they don't want to talk to people a lot. அவங்க வந்து they want to அவங்க ஒரு வென்யூ போகணும், ஆர் பிளேஸ் போகணும், ஒரு ஸ்டுடியோவா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வென்யூவா இருக்கலாம். they need to concentrate just on the performance of performance, and that makes sense to have managed. Yes. So அது வந்து ஆர்டிஸ்ட் மேனேஜர்ஸ் பண்றாங்க. I am a venue manager. I was a venue manager. So வென்யூக்குமே அதுதான். நான் வந்து மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்றதை விட
ஐ யூஸ் டு நான் Okay. மேனேஜர்ஸ் கிட்ட Manager. தான் பேசிட்டு இருப்பேன் நான். So they make sure the artists are in a comfortable zone. Okay. Okay. I make sure the space is friendly enough for artists To come by. Okay. அந்த மாதிரி. Okay. So அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா enough you can't keep them waiting for a long time வெளியில ஸ்டுடியோ வெளியில. ஸோ ஸ்கெடியூலிங் ப்ராப்பராக இருக்கணும், ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கணும் இன்ஜினியருக்குமே. இப்போ ஒரு செஷன் முடியுது, அடுத்த செஷன் வந்து ஒரு 10 minutes 15 minutes ஆகுது ஒரு இது விட்டு ஸ்லாக் விட்டு அப்புறமா இருந்தா இட் வில் பி பெட்டர். பட் யூஸ்வலி அது பண்றதும் கஷ்டம். அங்க நிறைய அதுதான் தட் வாஸ் a challenge there. So management in anything is a challenge, but இதுல particularly in music fieldல it was challenging for someone with my attitude. I was an artist myself. So management is a different kind of a mindset. Being an artist is a different kind of mindset. அதுவும் contrasting ஆன mindset. So and manager makes sure rules are being followed. An artist is about breaking all the rules. So அது ஒரு contrasting ஆன ஒரு so அந்த விதத்துலயும் வந்து balance comes out of practice. ஆமா, mistakes balance comes out of mistakes. What if you rebel against your own rules ங்கிற மாதிரி. Yeah, there were those moments also. I learned. Yeah. So, would you be comfortable enough to share one of your experiences where you had to break my own dynamics, break your own, you know? இல்ல, the entire role required me to break my own dynamics. Okay. I mean, அங்க இருந்தாலே I can't like one of your most challenging moments. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு அந்த மியூசிக்கல் ஐடியா வந்து எப்போ வரும்ன்றது நமக்கு யூ கான்ட் ப்ரெடிக்ட். நம்ம ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம், பட் யூ வில் ஹேவ் தி அர்ஜ் டு யூ நோ அது இப்பவே ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி கேட்கணும், மொக்க வருஷனாவது கிரியேட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு இருக்கும். லைக் இனிஷியல் ஸ்கிராட்ச் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கும் போது அங்க இருந்து கிளம்பிட முடியாது. Very true. அங்கதான் இருந்தாகணும் நான். பட் நான் தேவர் the founders were kind enough actually. நான் ஒரு டைம்க்கு அப்புறமா they understood my concerns also. They allowed me to bring my own setup there. So நான் அங்க போயிட்டேன். But still at the back of your mind எப்பவுமே what is happening there, who is where, அடுத்து என்ன செஷனு, இதெல்லாம் போயிட்டே இருக்கும். When I go to recordings and make recordings outside in a studio, very common occurrence is schedule extension. Right. ரொம்ப ஈஸியா என்ன ஆயிடும்னா, ஒரு 2 மணி நேரம் பிளான் பண்ணுவோம், due to some foreseen reasons the schedule will extend. Right. So how do you manage in case of ஏன்னா வர 2 பேருமே high profile இருப்பாங்க and all the clients, and suddenly they want a schedule extension which is very common. So how do you handle such events? இல்ல, மோஸ்ட்லி ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே தேவர் ரொம்ப தேவர் ஆல்சோ யூனோ லைக் கைண்ட் டு மீ. தே அண்டர்ஸ்டுட் தி சிச்சுவேஷன் ஆல்சோ. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அதே நாள்ல இஃப் ஐ ஹேவ் another slot open, they would book that and come later. அப்படி ஒரு half an hour maximum slack கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து they were kind enough to come later and record. Of course அது கிரியேட்டிவ் அந்த த்ரைவிங் அது பிரேக் பண்ணலாம். பட் ஸ்டில் that's something that nobody can do anything about. இப்படி ஒன்று பண்ணுவோம். இஃப் தே ஒரு சாங் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு வராங்க அப்படின்னா, இஃப் தே வாண்ட் 2 hour schedule, 2 hour slot, I would suggest them to take it for 3 hours or something based on அவங்க எது ரெக்கார்ட் பண்ண போறாங்க. இப்போ ட்ரம்லாம் பண்ண போறாங்க இல்ல there was ஓகே, நான் ஒர்க் பண்ண ஸ்பேஸ்ல வந்து there were 3 different studio spaces inside the same. Sometimes என்ன பண்ணுவோம்னா, if the other studio is available, we can shift and extend our session அங்க. இல்லனா அடுத்து பண்ண வேண்டியவங்கள வேற இதுக்கு சஜஸ்ட் பண்ணி ஒரு டப்பிங் தான் பண்றாங்க அப்படின்னா ரிஹர்சல் ஸ்பேஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி if they were also comfortable, அந்த மாதிரி இருக்கும். Some make sure some kind of regulation is there. So for all indie artists who are listening, plan your sessions. So அந்த மாதிரி ஸ்டுடியோ மேனேஜர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் இவங்களை கேட்டிங்கன்னா, since they have experience with the sessions, definitely அவங்களை கேட்டிங்கன்னா they will be able to help you. It's helpful in both the perspective. உங்களோட creative flow ஸ்டாப் ஆகுது,
they also have obligations to fill. So yeah, plan that before. I think this is new information for me as well, because இப்போ வரைக்கும் the musicians and artists we have talked about, we have spoken about them, their creative flow, how they get True. the drive, and this is more about being an artist and being in the management as well. Because it kind of இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா artists also have to be their own marketers, they have to be their own managers, they have to be multifaceted. So இதுல இருக்கும்போது these kind of things improves on your skills as well. In terms of managing a studio or anything of sorts, you would come to this point where you'll be able to manage and organize your stuff subconsciously by gaining those skills. Yes. So that is an additional plus point for artists who are looking to be entirely into this field. These are ventures that they can actually take up. Definitely. Rather than being a raw artist entirely, these are some spaces that they can actually look into. Because people are like, there are some people who get caught into that loop of just being a raw artist, that ventures like these help them build their skill to be an artist. Yes. In terms of organization, in terms of, being more, scheduled. I think that is something that's important. So that's the reason why I initially brought up this idea of being a sensible artist. So this guy, he didn't want to stick with what na artist na apdi irpen. First time when you started to sing in choir, right? How was it different? Na before being a part of a choral ensemble, I used to stack record and create choral harmonies with my own voice முன்னாடி. ஸோ எனக்கு அது எப்படி சவுண்ட் ஆகுங்கிறது நான் ரெக்கார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டதுனால, மேக்ஸிமம் சாங்ஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கேட்டதுனால அதை எப்படி ரெப்ளிகேட் பண்ணலான்ட்டு நான் ஒரு என்னோட செட்டப்பில் நான் அது பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே. பட் டு லிசன் டு இட் ஆக்சுவலி லைவ், ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது லைவ்ல. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் பிரவீன் சைவிஸ் வோக்கல் என்செம்பிள். அங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்பவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா தி ஐடியா தட் ஐ எம் சிங்கிங் சம்திங் எல்ஸ், எவ்ரிபடி இஸ் சிங்கிங் தேர் ஓன் பார்ட்ஸ். அது ஆனால் வெளியில் சிங்கிளாக அது கேட்க போகுது. வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஒன் கான்டென்ட். உள்ளே இருக்கிற மொத்த ஹார்மனைஸ் அந்த ஒரு சிம்பனி பண்ண வேண்டிய வேலையை வாய்ஸஸில் பண்ணுறோம். எனக்கு இந்த ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா ஜென்ரல் ஆஸ் அ பர்சன். ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல கேட்குறப்போ, வேற வாய்ஸஸ்லாம் கேட்குறப்போ, அதே மாதிரி நான் என்ன பாடுறேன்னு எனக்கு தெரியும், மற்றவங்களாம் என்ன பாட போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆஸ் அ ஹார்மோனியா முதல் 2 தடவை நான் பாடுறது மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த டெம்போல அவங்க பாடும்போது நான் ஒன்று பாடணும், அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். 3rd டைம் 4th டைம்லாம் ஐ வில் பி ஃபெமிலியர் வித் வாட் ஐ ஹேவ் டு சிங். அப்பதான் ஐ கேன் பிகம் த லிசனர். ஸோ நான் பாடும் போதே நான் மற்றவங்க பாடி மொத்தமா அது கேட்குறப்ப எப்படி இருக்குங்கிறத இட் வாஸ் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. With that, in the choir, is there any kind of special training which you undertake, or is it the normal voice training which you have to keep in practice? Normal voice training is kind of a mandate. அது ரெகுலரா பிராக்டிஸ்ல இருக்கிறதுங்கிறது. On top of it, you have to do. I guess that is sufficient. அது தவிர choirல you will have to be with the choir often நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய வாய்ஸை டு கீப் இட், எந்த நோட் கொடுத்தாலும் பாடுறது, எந்த இன்டர்வல் கொடுத்தாலும் பாடுறது, அந்த சஸ்டெயின்ட் பிரெத்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ரெகுலர் சிங்கர் எடுக்கிற அதே ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. பட் choirக்குன்ற ட்ரைனிங் the one best thing that you could do is be with the choir often. Spending time with them. Rehearsal sessions நிறைய இருந்தா. So it's வேற எதுவுமே அதுல டிஃபரெண்ட் இல்லை. You have to you have a part to sing, 40 other people have other parts to sing. You shouldn't get confused. That's what it takes to be a part of the choir. So அதுக்கு வாய்ஸஸ் பக்காவா எக்ஸசைஸ் பண்ணி வாய்ஸை பக்காவா வச்சுட்டாலே போதும். ஆக்சுவலி இது த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எவ்வளோ செஷன்ஸ் நம்ம choir கூடவே இருக்கோமோ, யூ வில் கெட் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் சிங்கிங். இப்போ இன்னொன்று சொல்லணும்னா, now I'm part of another choir I recently joined. அங்கே I was asked to learn sight reading. Okay.
notation. எனக்கு முதல்ல இருந்தே அதை படிக்கணுங்கிற சைட் ரீடிங் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. ஸோ இப்போ there is a requirement for me to do it. Learn. So I'm taking it as a challenge பண்ணிட்டு இருக்கேன். Awesome. Yeah. What is your favorite set of plugins? Any tool set which you like? So plugins அப்படின்னா FL stock தான் I use mostly. So VSTs வெளியே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வெளியிலேருந்து யூஸ் பண்ணுறதுனா கான்டாக்ட் ஆப்வியஸ்லி. வேற இன்னும் அந்த ஜோன் உள்ள போகல நான் ரொம்ப ப்ரொடக்ஷனில். With like stock gets your work done. Yeah, mixing maximum stock மட்டும் தான் stock work. நான் மியூசிக்குமே சரி, I'm not a theory oriented composer. நான் தியரி கற்றுக்கலாம் இல்லை. நான் வந்து I try to dwell அந்த எமோஷன்ஸ் உள்ள I try to dwell and then அப்போ எனக்கு என்ன அக்கறாதோ I try to bring it out on the DAW. So சவுண்ட்ஸுமே அப்படிதான். நான் there is another approach obviously. நம்ம வேற plugins யூஸ் பண்ணி அந்த சவுண்ட்லேருந்து you get the inspiration, then அந்த மூடுக்கு செட் அப் பண்ணுற மாதிரி. பட் எனக்கு மோஸ்ட்லி என் மைண்டில் என்ன வருதோ அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். I kind of keep it simple there. Just wanted to know and I also want the audience to know your works. மனிதம் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள், that was my proper release single. ஒரு நான் அது பண்ணிட்டு I posted it on Instagram, அதுதான் பண்ணியிருந்தேன். And then ஒரு லேபிளில் someone they liked it, they took it and then they distributed it. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ப்ராப்பர்லி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் வந்து என்னோட இண்டி ஒர்க் கிடையாது. I was collaborating with others. அந்த ரிலீஸஸும் இருக்கு. அதில் வந்து I was not the composer, maybe I was a singer there, இல்லை லிரிசிஸ்டாக இருந்திருக்கலாம், இல்லை கோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான். ஸ்க்ராட்ச் ஒர்க்ஸ் நிறைய வேறு அட்லீஸ்ட் ஒரு 15 கம்போசர்ஸ்க்காவது அவங்களோட ஸ்க்ராட்ச் ஒர்க்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது சிங்கிங் மட்டும் இல்லை, லிரிக் ஒர்க்கு, இல்லை மற்ற மியூசிக் ப்ரொடக்ஷனில் இருக்கிற வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் என்னால் எது ஆஃபர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வேறு. சூப்பர். So with that, we have featured Rohith Srinivasan on the podcast over here. So we are going to feature more independent artists. Anyone in the art domain is going to be featured here. On the right, we have Yaddy Boi. So we are very glad for the support that you guys have been blessing us with in the podcast. So thank you for that. And yeah, with that, we are ending this podcast. Thanks again, guys. Bye. Thanks again.